ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ஒரு மலையாளம் கிரைம் டிராமாவாக வெளியான காதல் த கோர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜியோ பேபி டைரக்ஷன்ல மம்முட்டி, ஜோதிகா, அனகா அக்கு மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 54 minutes இருக்கு. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜார்ஜ் தேவசி ஒரு ரிட்டையர்டு கோஆபரேட்டிவ் பேங்க் ஆபீஷியலா இருக்காரு. இவர் தன் ஃபேமிலியோட ஒரு நார்மலான ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்றதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்றாரு. இவருடைய ஒய்ஃப் ஓமனா எதிர்பாராத விதமா டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க. ஜார்ஜுடைய மனைவி எதுக்காக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்க, ஜார்ஜுடைய பாஸ்ட்ல இருக்கிற அந்த டார்க் சீக்ரெட் என்ன, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துல நிறைய பிலிம் மேக்கர்ஸ் பேச தயங்குற LGBT கான்செப்ட போல்டாவும் முகம் சுழிக்காத அளவுக்கு டீசென்டா நரேட் பண்ணதுக்காகவே இந்த டீம் நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த விஷயத்தை எடுத்து பேசினதுக்காகவே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸான கத்தார், குவைத், சவுதி அரேபியா மாதிரியான இடங்கள்ல இந்த படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட்டே பாத்தீங்கன்னா டினே பண்ணிருக்காங்க. நம்ம இருக்கிற சமூகம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் சாய்ஸஸ் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும், அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சாய்ஸஸ் அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே இந்த படத்து மூலமா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக மம்முட்டி பாத்தீங்கன்னா ஒரு மலையாளம் சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு இந்த மாதிரியான ரோலை எடுத்து நடிக்கிறதுக்கே ரொம்ப போல்ட்னஸ் வேணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலுக்கு ரொம்ப ஆப்டா வந்து சூட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எமோஷனல் சீக்வன்சஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருந்துச்சு. அடுத்ததா ஜோதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு அவங்க ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்ச மத்தவங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நமக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ எமோஷனல் போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இந்த படத்துல ஒரு கோட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. சலுகே தாமஸ் உடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான இன்னொரு பலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல நிறைய பிளசன்டான ஷாட்ஸ் வச்சு அந்த சீக்வன்ஸையே வந்து எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க சினிமாட்டோகிராஃபி மூலமா. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். படத்துடைய கதைகளும் புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. படத்துல ரீவென்ஸ் சம்ம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, இருந்தாலுமே அது படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல கிரைம் டிராமாவாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்ல, இருந்தாலுமே LGBT கான்செப்ட் இந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஃபேமிலியோட பாக்குறது அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ணணும். காதல் த கோர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.